பாவங்களை எல்லாம் நீ விட்டொழிச்சுட்டு, பாவங்களுக்கு ஆண்டவர்ட்ட நல்ல மன்னிப்பு கேட்டுட்டு, நீ உத்தம மனசாட்சியோட நீ வந்து இந்த நோன்பில தாழ்ச்சியின் உடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல உடுத்திக் கொண்டு உட்கார்ந்தால் மட்டும் தான், இந்த 40 நாள் முடியும்போது, உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்திப்பாய். நாம கல்ல கும்பிடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம கல்ல கும்பிடல. நாம உயிருள்ள தேவன கும்பிடுறோம். என் வழியாய், என் வாய் வழியாய் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த மாரி நடக்கலன்னா நீ என்னன்னு கேளு என்னைய. இந்த ஜெஸ்மா மினிஸ்ட்ரீஸ்ல நம்பர் இருக்கு. இந்த சேனல்லயே ஃபோன் நம்பர் இருக்கு. நான் உட்கார்ந்தா ஏன் நடக்கலன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். நான் காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலேயே நான் பார்ப்பேன். ஐந்தாவது வசனம். ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளைய நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது, ஒருவன் நாணலைப் போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா என கேட்ட நோன்பு, இதையா நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லல. அதை செய்யக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்து அதை செஞ்சிருக்க கூடாது. அவர் அதை சொல்லல. இதுவும் முக்கியம். என்ன எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி 40 நாள் கரிமீன் சாப்பிடாம இருக்கிறதும், வெள்ளிக்கிழமை ஆனா சாப்பிடாம இருக்கிறதும், ஒரு சந்தி உபவாசம் இருக்கிறதும் மட்டுமே நோன்பு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்புன்னு அதை சொல்லல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்புன்னு வேற ஒரு விஷயத்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. என்ன சொல்றாருன்னா, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நீ போய் மத்தவன்ட்ட இல்ல, உன்கிட்ட இருக்கிற கொடுமை தலைகளை முதல்ல நீ அவிழ்த்து விடு. நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இது வந்து ஆட்சியாளர்களுக்கு சொல்றாரு. அந்த காலத்துல வந்து அடிமைகளா இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் சொல்றாரு. அவங்களெல்லாம் அனுப்பிடு, அவங்களெல்லாம் இது பண்ணிடு. எதையும் நீ யாரையும் ஒடுக்காத, எவன்ட்டயும் லஞ்சம் வாங்காத, எவனுக்கிட்டயும் என்ன பண்ணாத, வட்டி வாங்காத, எவனையும் ஒடுக்காத, எவனையும் அடிமைப்படுத்தாத. இதெல்லாம் நீ செஞ்சின்னா, இதெல்லாம் நீ என்னைக்கு இதெல்லாத்தையும் நீ விட்டொழிக்கிறியோ, அதுதான் எனக்கு உண்மையான நோன்புன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அடுத்தது பாருங்க. நம்மளுக்கு சொல்றாரு, பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், எனக்கே 4 இட்லி தான் இருக்குன்னு சொல்லாது. அதுல 2 இட்லி என்ன பண்ணு? நீ குடுத்து பார். அடுத்தது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன்னிடத்தில் ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உங்களால முடியலன்னா என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹோம்ல என்ன பண்ணலாம்? நீங்கள் யாரையோ ஒருத்தனை வந்து பார்க்கும்போது கடந்து வராதீர்கள். அங்க உட்கார்ந்து இருக்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறத முதல்ல உணரணும். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பாடுபட்டாரு. நானும் அங்க இருந்திருந்தா வெரோனிகா அம்மா போல முகத்தை துடைச்சிருப்பேன்னு சொல்லாதீங்க. மதர் தெரசா சொல்றாங்க, என்ன பண்றாங்க? கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷனிலும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன்னு சொல்லி, அந்த அளவுக்கு தொழுநோய் வந்த ஒரு மனுஷனையும் அவர் தொட்டு தூய்மை செய்யும் அளவுக்கு அந்த மனப்பக்குவம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். இன்னைக்கு நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றி பாருங்க. என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் கஷ்டப்படுகிற மனுஷரை பார்க்கும்போது, இதோ என் இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு பாருங்க. அப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த அருவருப்புமே வராது. உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், என்கிட்டயே 2 சட்டை தான் இருக்குன்னு வச்சுக்காதீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனோடு பகிர்ந்து கொள்ளட்டும். 2 அங்கி தான் இருந்ததுன்னா, அதுல ஒரு அங்கி அடுத்தவன்ட்ட குடுறான்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமான திருச்சட்டம்ங்க. பழைய ஏற்பாட்டு திருச்சட்டம் போல கிடையாது இயேசு கிறிஸ்துவின் திருச்சட்டம். அது ரொம்ப கடினமானது. அது இடுக்கமான வாசல். ஆனா குடுத்து பாருங்க. மனசு வராது. குடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து நீ குடுக்கும்போது, உன்னை குடுக்கிற ஸ்தானத்திற்கு உயர்த்துவார். நீ இப்ப வறுமையில இருக்கலாம். ஆனா இந்த மனசோட நீ என்ன பண்ணணும்? குடுக்க ஆரம்பிக்கும்போது, உனது கையை ஆண்டவர் வலுப்படுத்துவார். இவன்ட்ட குடுத்தா, என் பிள்ளைகளுக்கு குடுப்பான்னு சொல்லி உன்னை உயர்த்துவார். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாது இருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்றான்? உன் சர்ச்சுக்கு பக்கத்துல உன் சர்ச்சில வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நீ வந்து ஆடம்பரமா பகட்டு ஆடைகளையும், பகட்டு நகைகளையும் போட்டுக்கொண்டு நீ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, அது உனக்கு பாவம். உன்கிட்ட வந்து ஒரு ரூ. 1000 குடுங்க பிரதர் நாளைக்கு நான் தரேன்னு கேட்கும்போது, உன்கிட்ட உபரியா இருக்கும்போது, அத நீ குடுக்காம இருந்தீன்னா, உன் இனத்தாருக்கு உன்னை நீ மறைக்கிறன்னு அர்த்தம். உன் இனத்தாருக்கு உன்னை மறைத்துக்காக மனமிறங்கி கடன் கொடுக்கிறவன், ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதுக்காண்டி கடன் வாங்கி கடன் குடுக்காதீங்க. உங்கள்ட்ட ஒரு ரூ. 1000 கேட்கறாங்கிறதுக்காண்டி உன்கிட்ட இருந்தா குடுங்க. நான் உதவி செய்றேங்கிறதுக்காக என்ன பண்ணாதீங்க. இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கிலாம் நீங்க குடுக்க வேணாம். அது என்ன பண்ணுவாரு? யாருக்கும் பிணை நிக்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது தவறு.
நான் விரும்பும் நோன்பு. மறைத்துக் கொள்ளாது இருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு. இப்படியெல்லாம் நீ செஞ்சினா என்ன நடக்கும் தெரியுமா? இப்படியெல்லாம் நீ செஞ்சா இதற்கு கைமாறா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்வார் அப்படின்னா, 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். எப்படிமா? சாயங்காலம் காலையில 7 மணிக்கு அந்த சூரியன் அப்படியே எழுந்து வரும் தெரியுமா? இருள் நீங்கி இருள் நீங்கி சூரியன் எழும்போது உலகத்தின் மீது ஒரு ஒளி வீசும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை, இருண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை அது போல ஒளி பெறும். நினைச்சு பாருங்க. அது போல ஒளி பெறும். பூமி எப்படி அப்படியே பகல் ஏறுதோ, உன் வாழ்க்கை அது போல ஒளி பெறும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இப்படியெல்லாம் நோன்பு இருந்தீன்னா, கட்டாயம் என்ன பண்ணும்? உனக்கு நலமான வாழ்வு, நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்வு, நீ நடக்குமான்னு யோசிக்கிற வாழ்வு கட்டாயம் உனக்கு கிடைக்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, உன்னுடைய இருதயத்துல முதல்ல இந்த விருத்த சேதனத்தை செஞ்சுட்டு, நீ ஆண்டவரோட பயணிக்கும் போது, அப்ப என்ன நடக்குமா? அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், நீ ஜெபம் பண்ணுவ, அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். எப்படி இருப்பாராம்? ஆண்டவரே இதோ நான் இதோ நான் இருக்கேன் அப்படிம்பாராம். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணி ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, மனமாற்றம் இல்லாத ஜெபம் வீண். எந்த பயனையும் தராது. இங்க சொன்ன இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு, நல்லா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு, நீ இயேசு கிறிஸ்துவை போல தாழ்ச்சியின் உடை அணிந்து கொண்டு, சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தால், இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி, அந்த 40 நாள் ஜெபம் செய்து ஆண்டவர்ட்ட வல்லமையும், வலிமையும் பெற்றுக்கொண்டு தான் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் தலையில கைய வச்சோன்னா, அப்படியே அவன் வந்து உயிர்த்தெழுந்தான். அவனுக்கு நோய்கள் நீங்குனுச்சு. அவர் கடவுள் தான். அவர் கடவுள் தான். அதை யாருக்கிட்டயும் அவர் சொல்லணும்னு, அதாவது அதை வந்து இது பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனாலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அவர் இருந்தார். அவர் மனுஷனா தான் இந்த பூமியில இருக்கிறார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போன்று இருந்தார்னு பைபிள்ல படிக்கிறோம். அதனால தான் அவர் என்ன பண்றாரு? நோன்பு இருந்து ஆண்டவரிடம் வலிமையை பெற்றார், வல்லமையை பெற்றார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நான் இதோ இருக்கேன்டா, இதோ இருக்கேன் மகனே, நீ சொல்ற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா அவர் கேட்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு, சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, எப்படியே பொல்லாதன பேசிக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, குற்றஞ்சாட்டிக்கிட்டு, காட்டி கொடுத்துக்கிட்டு, மறுதளிச்சுக்கிட்டு இல்லாம, உன்னிடம் இருக்கும் அந்த நுகத்தை அகற்றும். முதல்ல உன்னிடம் இருக்கும் அந்த பாவம் என்னும் நுகத்தை முதல்ல அகற்று. இயேசு கிறிஸ்து என்னும் நுகத்தை ஏற்றுக்கொள். சிலுவை என்னும் நுகத்தை ஏற்றுக்கொள். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாவ நுகத்தை அகற்றிவிட்டு சிலுவை என்னும் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது அழுத்தாது, அது நம்மளுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, இப்படியெல்லாம் புறங்குறிட்டு இல்லாம, எதையாவது பேசிக்கிட்டு இல்லாம, அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு இல்லாம, இப்படியெல்லாம் கேளிக்கைகளுக்கும், கிண்டல்களுக்கும், வெற்றி பேச்சுகளுக்கும், இந்த ரெட்ட மீனிங் பேச்சுகளுக்கும் இதற்கெல்லாம் நீ இடம் கொடுக்காம, அதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா நான் அதை செய்யறேனான்னு என்னை கேட்காதீங்க. அதுக்காக நான் முயற்சி செய்கிறேன். உங்களுடைய ஊதியத்துல 10% ஆண்டவருக்காக கொடுக்கணும். இது நம்ம மேல சுமத்தப்பட்ட கடமையா இருக்குது. என்னடா என்ன எப்படிடா குடுக்குறது அப்படின்னு கேட்பீங்க. ரூ. 1000 சம்பாரிச்சா ரூ. 100 குடுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உனக்கிட்டேருந்து ரூ. 1000லேருந்து ரூ. 280 வரியாய் போடுகிற கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? கட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. குடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க. நீங்க என்ன குடுக்க முடியாதுன்னு சொல்றது? அவங்களே பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு தலைவலி மாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1.80 வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? வரியாய் செலுத்துகிறீர்கள். நான் வந்து அரசியலுக்குள்ளார போகல. இப்படி அரசாங்கத்திற்கு நம்ம வரி செலுத்துறோம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தகப்பன் 10% கேட்பது, அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? வீடு கட்ட போறாரா? அந்த 10% யாருக்கு குடுக்க சொல்றாருன்னா, இல்லாத ஏழைகளுக்கு தான் குடுக்க சொல்றாரு. இதோ இந்த சிறியோர்களுக்கு செய்கிறவன் எனக்கே செய்கிறான் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த 10% என்ன பண்றீங்க? எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு, ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு, ஃபாதர்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த இங்க கூட பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எய்ட்ஸ் பேஷண்ட் எல்லாம் வச்சு பார்த்துக்கிறாரு ஒரு ஃபாதர். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு உதவி செஞ்சு மாசத்துல ஏதோ உங்களால முடிஞ்ச தொகையை அவருக்கு அனுப்பி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மையான நோன்பு. வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால்,
உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுடைய தேவை மாதமாட்டது நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். அங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னா அந்த வீட்டார் அவங்கள்ட்ட சொல்லல. அதனால தான் நம்ம ஜெபமாலை செய்கிறோம். நம்ம ஜெபமாலையில அதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்காக பரிந்து பேசுங்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள், எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, மாதாமா நாம கேட்காமலே நம்மளுடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் முழந்தாள் படியிடும் முன்பே நான் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அத உண்மையாலுமே அத உண்மையாலுமே செயல்ல காட்டுனது மாதாமா தான். நான் இங்க அங்க ரசம் தீர்ந்து போச்சுன்னு அவருக்கு யாரும் சொல்லல. தேவையில் இருப்போரை நோக்கி மாதாம்மாள் பயணம் செய்கிறார். அதுக்காக தான் நம்ம ஜெபமாலை சொல்லுங்க, ஜெபமாலை சொல்லுங்க, ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், அவர்கிட்ட நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்கள் தேவைகளை அவர் ஆண்டவரிடம் எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். எந்த சந்தேகமும் இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்கிறவர் ஏற்றுக்கொள்ளட்டும். காது இருக்கிறவன் கேட்க கடவன். சரி, ஓகே. இப்படியெல்லாம் வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இப்படி நீ செஞ்சினா, இருண்டு கிடக்கிற உன் வாழ்க்கையில ஒளி உதிக்கும், பிரகாசிக்கும். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் இருள் சூழ்ந்த மக்களின் மேல் சுடரொளி உதித்தது. இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நண்பகல் போல்னா 12 மணிக்கு மொட்டை வெயில் இருக்கும் தெரியுமா? அப்போதைக்கு எதுவுமே மறைவுல இருக்காது. அந்த சூரியன் முன்னாடி எதுவுமே மறைவுல இருக்காது. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். வறண்ட சூழலில் இந்த கொரோனா டயத்துலலாம் பாருங்க, அதிசயமா எனக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி குடுத்தாங்க. ரேஷன் அரிசி குடுத்தாங்க. பாருங்க வெளியில போய் சம்பாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு வறுமை. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? எங்க இருந்தோ ஒருவர் மூலமாய் எனக்கு உணவளித்தார். அந்த தேவ தகப்பனுக்கு நன்றி. அவருக்கு நன்றியோடு இன்னும் நான் என் உயிர் மூச்சு இருக்கும் வரை ஊழியம் செய்வேன். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். உனக்கு நோய் இருக்கக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறியா? முதல்ல இந்த மாரி வாழ பார்க்கணும். உன் உடம்பு வலிமையா இருக்குன்னு ஆசைப்படுறியா? போய் ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றேன்லாம் போயிட்டு இருக்காத. ஏழைகளுக்கு உன்னை கையளி. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய். ஊழியம் செய்யுன்னு சொன்னா இதுதான் ஊழியமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஊழியமே இதுதான். அதை சரியாய் புரிந்து கொண்டவர் மதர் தெரசா. உன் செயலில் நற்செய்தியை அறிவி. உன் வாயினாலும் அறிவி. அதை விட உன் செயல்களினால் நற்செய்தியை அறிவி. புனித ஜெத்ரூட்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, வாழும் நற்செய்தியா இருங்கள்னு சொன்னாங்க. நீ வாழுகிற பைபிளா இருக்கணும். லைவ் பைபிளா நீங்க இருக்கணும். உயிரோடு இருக்கிற பைபிளா நீங்க இருக்கணுமே ஒழிய, பேப்பர்ல பைபிள் இருக்கக்கூடாது. நீ ஏன் பைபிளா இருக்கணும்னாங்க. அப்போது உன் எலும்புகளை அவர் என்ன பண்ணுவாரு? வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். இந்த வசனத்தை தான் எல்லா வீட்லயும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிறத எவனும் எழுத மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க. இந்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க? நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் எல்லா இடத்துலயும் இருக்கும். எப்படி இருக்கணும்? எப்படி இருப்ப? இதெல்லாம் செஞ்சாதான் இருப்ப. உன் பாவங்களுக்கு நல்ல மன்னிப்பு கேட்டு தாழ்ச்சியான உடையை உடுத்திக்கொண்டு சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஏழைகளுக்கு உன்னை கையளித்து இதெல்லாம் நீ செய்யும் போது நீ நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மீது கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். நீ என்ன பண்ணுவ? இல்லாததை இருக்க செய்வாய்ங்கிறார் ஆண்டவர். ஒரு சில கம்பெனி திவாலாக போறோம். நீ அதை எடுத்து நடத்தினா ஓஹோன்னு வருவ. இதாங்க அததான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முடியாததை முடித்து காட்டுவாய். அதாவது யாக்கோபுக்கு தொட்ட இடங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். அவர் எந்த காரியத்தை தொட்டாலும் அதை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை வந்து ஆசீர்வாதங்களால நிரப்பினாராம். அதனாலதான் அவனுடைய மாமனார் வந்து அவரை போக விட மாட்டேன்னாரு. லாபான் என்ன பண்ணாரு? போக விட மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே நம்மால இருந்த ஆசீர்வாதங்களா பொழியுது அப்படின்னு தான். ஏன்னா யாக்கோபு ஆண்டவருக்கு பிடித்த முறையில் இப்படி இருந்தார். அதனால ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் தொட்டதையெல்லாம் ஆசீர்வதித்தார். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னா துலங்கணும். எப்படி துலங்கும்? நீ இப்படியெல்லாம் இருந்தாதான் தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவே உண்மையான நோன்பு. சரி, நம்ம வந்து இந்த நினிவே நகரத்துக்கு வருவோம்.
கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கும் அழிவு வராது. அப்படி என்ன பண்றாரு அந்த அருமையான ராஜா சொல்றாரு. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தாம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அந்த நினிவே நகரம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டது. எப்படி காப்பாற்றிக்கிட்டுச்சுன்னா, தாழ்ச்சியின் உடையை அணிந்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டது. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்த பெறுவான். நீ பரிசேயனை போல ஜெபம் பண்ணாத. 2 மனிதர் ஜெபம் பண்ண கோயிலுக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் வரி வசூல் இருக்கிறவன். பரிசேயன் என்ன சொன்னான்? அப்படியே தன்னுடைய அந்த நேர்மையை, தன்னுடைய அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படியே ஓய்வு நாள்ல வரேன், நான் 10% கொடுக்குறேன், நான் அதை பண்றேன், இந்த வரி தண்டுறவனை போல நான் இல்லை, நான் வேசித்தனம் பண்ணல, இப்படிலாம் தன்னோட பெருமையை காட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் வரி தண்டுகிறவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். வானத்தை அண்ணாந்து கூட பார்க்க துணிவு இல்லை அவனுக்கிட்ட. இன்னைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த நற்கரையை பார்த்து ஜெபிக்க அவனுக்கு துணிவு இல்லை. அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே சொல்றான், ஆண்டவரே, இந்த பாவியின் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்தே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு சொல்றான். இதை விட பெரிய ஜெபம் வேற ஒண்ணுமே இல்லை. தன்னை தானே தாழ்த்துகிற ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நான் நல்லவன் என ஏன் என்னை சொல்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து கேட்டாரு. அவர் நல்லவன் இல்லையா? அதுதான் தாழ்ச்சி. மாதாமா ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை தாழ்ச்சியோடு மறைத்து கொண்டார். அதனால அவங்களுக்கு இவ்வளவு கெட்ட பேர் இல்லையா? அவங்களுக்கு இவ்வளவு கெட்ட பேர். தன் மீது எரிகிற கல்லுக்கரை அவர் என்ன பண்றது இல்ல, ஒருபோதும் எடுத்து திருப்பி வீசுறதே இல்லை. அதனாலதான் இந்த சபை மக்கள் தப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மாதாமா உண்மையாலுமே தாழ்ச்சியோட நடந்து கொண்டு இருப்பதால் சபை மக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவரை முட்டை ஒரு சொல்லும் போதும், அவர் கண்ணி இல்லைன்னு சொல்லும் போதும் அவர் ஏன் அமைதியா இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைங்க தானே என்ன அடிக்குது. நீங்க ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருக்கீங்க, அது உங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை போட்டு திருப்பி அடிப்பீங்களா? அது குழந்தை அப்படின்னு சொல்லி அதை இன்னும் தான் ரசிப்பீங்க. தன் மீது வீசுகிற கல்லை எரிகிறவன் தன் மகன் என்பதை உணர்ந்தவராய் அந்த தாயானவள் என்ன பண்றாங்க? எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து பொறுத்துக்க மாட்டார். சரி, ஓகே. இந்த ஒரு மனுஷன் 10 நாள் இருந்தாலே செத்து போயிடுவானே, உண்ணா நோன்பு இருந்தா. 40 நாள் இருந்தா எப்படியா உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்டு. மோசே 2 தடவை நோன்பு இருந்தாரு 40 நாள். 3 தடவைங்கிறீங்களா? இதை குறித்து நான் யோசிக்கணும். சரி, ஓகே. ஒரு 2 தடவை நம்ம வச்சுக்கோமே, 3ஆவது நாள் 2ன்னு வச்சுக்கோமே. 2 தடவை நோன்பு இருந்தாருன்னு வச்சுக்குவோம். ஒண்ணுமே சாப்பிடல மனுஷன். ஒரு பச்சை தண்ணி குடிக்கல மனுஷன். அவரு கூட கொஞ்சம் வலுவா இருந்திருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஆனா இந்த நினிவே நகர மக்களு பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும், வயசானவர்ல இருந்து குட்டி பையன் வரைக்கும் என்ன பண்றாங்க? உட்கார்ந்துருக்காங்க. பச்சை பிள்ளைகளா எப்படியா? என்னய்யா? என்ன யோசிச்சு பாருங்கய்யா. இது என்னால எப்படி இதை யோசிச்சே பார்க்க முடியலையே. பெரியவங்களாச்சும் இருந்துடலாம், ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லலாமே. சின்ன குழந்தைங்கலாம் என்ன பண்ணுச்சு? அதுவும் உட்கார்ந்து இருந்துச்சே ஆண்டவரே. நம்மளுக்கெல்லாம் வெட்கக்கேடு. இதுக்குண்டான ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லவா? இவர்கள் எல்லாம் எப்படி உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லித் தரேன். நீங்க 40 நாள் அவர்கள் நோன்பு இருந்தார்கள்னு சொன்னீங்க. அவங்களுக்கு பசி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அவர்கள் வலிமையை ஆண்டவர் குன்ற விட மாட்டார். இந்த 40 நாளும் அவர்கள் வலிமையை அவர் குன்ற விடவில்லை. எப்படி சொல்றேன் அப்படின்னா, பைபிள்ல சொல்லப்படுது என்ன? பைபிள்ல சொல்லப்படுது 40 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து சென்றார்கள். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. பாருங்க, 40 வருஷமா அவன் சட்டை கிழியவே இல்லையா? அவன் வச்சிருந்த அந்த 4 சட்டை வச்சிருந்திருப்பான். ஒருத்தன் கூட திரும்ப புது சட்டை வாங்கல. புதுசாவே ஆண்டவர் பார்த்துக்கிட்டாருயா. அந்த சட்டைகள் இன்னைக்கு ஒரு சட்டையை எத்தனை நாள் உங்களால போட முடியும்? 6 மாசம் வரதே பெரிய விஷயமா இருக்கு. வெளுத்து போயிடுது, நஞ்சு போயிடுது, கிழிஞ்சு போயிடுது. 40 ஆண்டுகளாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் அந்த மகிமையின் கீழ் அவர்கள் இருந்ததனால் அவர்களின் உடை நைந்து போகல. அவர்கள் கால்கள் வலுவிழக்கவும் இல்லை. முட்டி என்ன பண்ணல? வலியே ஏற்படலையா? அவர்கள் பாதங்கள்ல வலியே இல்லையா?
மோசே 120வது வயசுல அவர் டயம் முடிஞ்சதுனால ஆண்டவர் அவரை உறங்க வைக்கும்போது, அவர் கண்கள்ல பார்வை மங்கவே இல்லையாம். அவர் உடம்புல கொஞ்சமும் வலுவின்மையே இல்லையாம். அவர் வலிமையோட இருந்தாராம் 120 வயசுலயும். அவரு 2 தடவ நோன்பு இருந்தது எத்தன வயசுல தெரியுமா? அவர் ஊழியத்துக்கு வந்ததே 80வது வயசுல. அந்த வயசுல அவர் வந்து நோன்பு இருந்தாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தின் கீழ அவர் இருந்தாரு. அவருடைய மகிமையின் கீழ நோன்பு இருந்தார். நீங்க ஆண்டவருக்காக நோன்பு இருக்கும்போது, நல்லா கவனிங்க. உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. மகிமையின் மேகம் உங்கள் தலைமையில் நிற்கும். பகலில் மேகத்தூணாகவும், இரவில் நெருப்பு தூணாகவும் உங்கள் மேல் நிற்கும். உங்களுடைய கண்ணுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். அந்த மேகத்தின் கீழ நீங்க நடக்கும்போது, உங்க சட்டையும் கிழியாது, உனக்கு வலுவின்மை ஏற்படாது, உன் கால்கள் முழங்காது, வலி ஏற்படாது. நீ உணவு சாப்பிடாதனாலும், தண்ணீர் குடிக்கிறதுனாலும் உன் வலிமை குன்றி போகவே போகாது. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே நம்ம பைபிள்லேருந்து தான் பேசுறோம். எலியாவானவர் என்ன பண்றாருன்னா, இசபேல்ங்கிற அந்த வேசி வந்து உன்னைய கொன்னுடுவேன்னு சொல்லும்போது, அந்த பொம்பளைக்கு பயந்து என்ன பண்றாரு, இவர் வந்து நெடும் பயணம் மேற்கொள்வாரு. அப்ப பாலைவனத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு சூறை செடியின் அடியில படுத்துக்கிட்டு, நான் சாவணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கிடப்பாரு. பாவம் அந்த பயத்துல, அந்த வலுவின்மையில அவர் அப்படி ஜெபம் பண்ணுவார். ஆனா ஆண்டவருடைய சித்தம் அவர் உயிரோட மேல போகணுங்கிறது. என்னைக்குமே சித்தம் அறிஞ்சு ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சித்தம் தெரிஞ்சு ஜெபிக்கணும். நம்ம விருப்பத்துக்கு ஜெபிக்கக்கூடாது. சரி. அப்ப என்ன பண்றாரு? அவரு துக்கத்துல. அவ்வளோ துக்கம் அவருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி கெத்செமனே தோட்டத்துல அவ்வளோ இரத்த வேர்வை வேர்த்தாரோ, சாவு வரும் அளவுக்கு எனக்கு என் உள்ளம் துயரம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னாரோ, அதே போல சாவு வரும் அளவுக்கு துயரத்தோட இருந்தாரு எலியா. அதோட அவரோட ஊழியம் முடியுது. அப்ப பார்த்தீங்கன்னா, எலியா என்ன பண்றாரு? அப்படி ஜெபிக்கும்போது, அங்கேயே அந்த துக்கத்திலேயே படுத்து தூங்குறாரு. எனக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா தூக்கம் வந்துரும். அவர் பார்த்தீங்கன்னா, துக்கத்தில தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு வானதூதர தட்டி எழுப்பி, ஒரு அப்பத்தையும், தணல்ல சுட்ட ஒரு அப்பத்தையும், கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டு வந்து, "சாப்பிடு எலியா." கவனிங்க, தான் பிள்ளை பட்டினியா இருக்கிறத பிதாவானவர் விரும்புறதே இல்ல. பா நீ ஊருக்குள்ள இருந்திருந்தனா எந்த மனுஷன் வழியாச்சும் அவருக்கு உணவு குடுத்திருப்பாரு. அவரு கிடக்கிறதோ பாலைவனத்தில. தானே இறங்கி வந்துட்டாரு. ஆண்டவரின் தூதர் இல்ல. அவரே இறங்கி வராரு. எழுந்திரிச்சு சாப்பிடு. எழுந்திரிச்சு சாப்பிடுங்கிறாரு. தான் பிள்ளைய தட்டி நீங்க பார்த்தீங்களா, கோவத்தில படுத்திருக்க ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து கோவத்தில அப்பாட்ட கோச்சிக்கிட்டு படுத்திருக்கும்போது, அங்கேருந்து அந்த அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? "டேய் எழுந்திர்றா, எழுந்திர்றா கொஞ்சோண்டு சாப்பிட்றா தங்கம். கொஞ்சோண்டு சாப்பிட்றா" அப்படிம்பாரு. நம்ம உண்மையாலுமே தகப்பன்னு சொல்றது வந்து, அதுக்கு அந்த வார்த்தைக்கு 100% பொருத்தமானவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான். வேற எவனுமே கிடையாது. 100% பொருத்தமானவர் நம்முடைய உண்மையுள்ள தகப்பன். உண்மையாலுமே தகப்பன். "எழுந்திரிச்சு சாப்பிடு" அப்படிங்கிறாரு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் துக்கத்தில படுத்துக்கிறாரு. திரும்பவும் 2வது முறை எழுப்பி, "நீ சாப்பிட்றா. இன்னும் ரொம்ப தூரம் நீ பயணிக்கணும் சாப்பிட்றா" அப்படிங்கிறாரு. எழுந்திரிச்சு என்ன பண்றாரு? சாப்பிட்டு தண்ணீர குடிக்கிறாரு. அதனால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் அந்த பாலைவனத்தில நடந்தாரு. ஒரு மனுஷன நடக்க சொல்லுங்களேன். நீ வேணா பட்னியோட வேணா வீட்டுக்குள்ள வேணா உட்கார்ந்திருக்கலாம். 40 பகலும் 40 இரவும் உட்காராம நடப்பியா? சாப்பிடாம கொள்ளாம தண்ணீர் அருந்தாம நாக்கு வறண்டு போவாது? ஆனால் அந்த ஒரு அப்பமும் ஒரு தண்ணீரும் அது விண்ணகத்திலிருந்து வந்தது. அந்த வலிமை, அந்த ஆண்டவரின் வல்லமையோடு, வலிமையோடு 40 பகலும் 40 இரவும் அவர் கடந்தார். ஓரேபு மலையை அடைஞ்சார். அங்க ஆண்டவர் பேசினாரு. அவரோட ஊழியத்தையும் அங்க முடிச்சு வச்சாரு. "நீ போதும் வா. சரி போ. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு" சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் இருக்கல அதுக்கப்புறம். சரி ஓகே. அப்படி அந்த வலிமை நினிவே நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே வலிமை நினிவே நகர மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே நோன்பு இருக்கும்போது, ஒருத்தனும் சாவலையே! 40 நாள்ல ஒருத்தனும் சாவலையே! ஏன்னா, இவர் கல் இல்ல உயிருள்ள தேவன். இந்த உயிருள்ள தேவன் உயிர்களை காப்பாற்றினார். அவர்களுடைய கீழ்ப்படிதலையும், தாழ்ச்சியையும் பார்த்தார். தான் பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்திருக்கிறத பார்க்கிறாரு. அன்று இஸ்ரேலை கண்ணோக்குவதை விட்டுவிட்டு, நினிவேயை கண்ணோக்கினார் தேவன். அந்த 40 நாளும் நினிவேல் மேல் கண்ணா இருந்தார் தேவன். அந்த மகிமையின் மேகம் அன்று இஸ்ரேலில் பாலைவனத்தில் வழிநடத்திய அந்த மகிமையின் மேகம், பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் இருந்த அந்த மகிமையின் மேகம் இன்னைக்கு நினிவே மேல நின்னுட்டு இருந்துச்சு. அந்த மேகம் அவர்களை வலிமை குன்ற செய்யவில்லை. 40 நாள் முடிவுல அவர்கள் சந்தோஷத்தோடு உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுங்க, பைபிள் திரைப்படம்னு சொல்லிட்டு, யோனான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு YouTubeல. நான் வேணா கூட அதோட லிங்க் வேணா குடுக்குறேன். கட்டாயம் படிச்சு பாருங்க. அதுல நல்லா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நோன்பு இருந்துட்டு 40வது நாளு சந்தோஷத்தோடு யோனாவுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனா யோனாவுக்கு கடுப்பு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு.
இவனுங்க செஞ்ச பாவத்துக்கு இவன் அழிவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னடா ஆண்டவர் நான் அன்னைக்கே சொல்லலையா? நீங்க மன்னிச்சு விடுவீங்க. நான் போமாட்டேன்னு சொல்லலையா? நீ ஏன்யா என்னை அனுப்புன்னு சொல்லிட்டு இவரு சாவணும்னு உட்காந்துருப்பாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஒரு ஒரு செடிய அனுப்பி என்ன பண்ணுவாரு, அத ஒரு நாள்லயே பட்டு போக வைப்பாரு. அந்த செடிய முன்னிட்டு திரும்பவும் நான் சாவணும்பாரு. ஏன்டா ஒரு நைட்டு ஒரு பகல்ல இறந்த இந்த செடிக்கே நீ இவ்வளோ இரக்கம் காட்டுறிய? இங்க வழக்கு எது, இலக்கு எதுன்னு தெரியாத 1,80,000 பேர் இருக்கானுங்களே, 1,20,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்களே, நான் இவங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயத்தை காட்டுகிறாருங்க. தகப்பன்கிற ஸ்தானத்தை அங்க காட்டினாரு. நான் உலகின் தகப்பன்கிறத, உலகின் கடவுள்னு எல்லாருமே சொல்றாங்க. உண்மைதான். நான் அவர் கடவுள் தான். ஆனா அதை காட்டிலும் அவரை தகப்பன்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். என்னுடைய அப்பாங்கிறது நான் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அவரோட பிள்ளையா இருக்கிறத நினைச்சு இந்த உலகத்துல எனக்கு மிகப்பெரிய பதவினா அது இதுதான்யா. நான் பிஎம்ஓ, சிஎம்ஓ இருக்கிறத காட்டிலும் என்ன அதை நான் அந்த பதவியை காட்டிலும் உலகத்தின் எந்த மிகப்பெரிய பதவியை காட்டிலும் நான் மிகப்பெரிய பதவியா நினைக்கிறது உலகின் சர்வ வல்லவருடைய மகன்னு சொல்லிக்கிற இந்த பெருமை இருக்கு தெரியுமா? இதை தவிர வேற பெருமையே இந்த உலகத்துல கிடையாது எவனுக்குமே. இப்படி நீங்கள் நோன்பு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்கள் பாவத்தின் நுகத்தலைகளை அகற்றெறியுங்கள். அது உங்களுடைய ஃபோன் உங்களை ரொம்ப நீ நோண்டிக்கிட்டே இருக்கிறியா, ரொம்ப அதுக்கு அடிமையாகிட்டே இருக்கிறியா, அதை முதல்ல இந்த 40 நாள்ல தூக்கி விட்டேரி. தயவு செஞ்சு ஒரு சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். சத்தியத்துக்கு நிகராக என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருங்க. இந்த 40 நாளும் என்ன பண்ணுங்க, நான் இந்த செல்ஃபோனை எனக்கு தேவைக்காக ஃபோன் வந்தால் எடுப்பாண்டவரே, சில முக்கியமான செய்திகளை மட்டும் பார்க்கறதுக்கு நான் எடுப்பாண்டவரே, மற்றபடி பொழுதுபோக்குக்காக இதை நான் தொடவே மாட்டாண்டவரேன்னு சொல்லுங்க. கட்டாயம் சொல்லுங்க. அதை தூக்கி போடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, இது 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 ஒரு காரியம். உன்னுடைய அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற அது ஒரு போதையா இருக்கலாம். கரிமீனை ஏன் இது பண்றோம் அப்படின்னா, இந்த நாக்கின் இச்சையை நம்ம கடக்கிறதுக்காக நம்ம அதை செய்றோம். நாக்கு தான் உடலின் உறுப்புகளிலேயே ரொம்ப வந்து மோசமானதுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. வேற எல்லா உறுப்புகளை காட்டிலும் நாக்கு ரொம்ப மோசமானது. ஏன்னா, ஆமென்னு சொல்ற அதே வாய் தான் என்ன பண்ணுது, அடுத்தவனை கண்ணா பின்னான்னு திட்டுது. அதனால நாக்கு தான் ரொம்ப கொடிய உறுப்புன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படுது. அப்ப அதுக்காக தான் என்ன பண்ண, அந்த நாக்கின் இச்சையை கட்டுப்படுத்துறதுக்காக உண்ணாதிருக்குன்னு சொல்லப்படுது. நோன்புல ரொம்ப முக்கியமா அது சொல்லப்படுது. மற்ற உறுப்புகள், கண்களுக்கு நீ கட்டுப்பாடு விதிக்க தான் என்ன பண்றோம், இந்த யூடியூப்பை இந்த செல்லை வந்து பார்க்காதீங்க அப்படி சொல்கிறோம். அதுக்காண்டி நம்ம லைவ் வீடியோ போடும்போது பார்க்காம இருந்துறாங்க மக்களே. அந்த 1 மணி நேரம் 8 to 10 மணி வரைக்கும் பாருங்க. இதை சொல்லிவிட்டா நம்மளுக்கு ஆப்பா போயிடும் பயமா இருக்கு. அதுவும் உங்களை வந்து இந்த நேரத்தில் ஏதாவது பாவத்தை உட்படுத்துது. நீங்கள் வந்து என்ன ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க, அப்புறம் திரும்ப வேறு ஏதோ பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. அதுக்காண்டி என்ன பண்ண, நீ பார்க்காதயா போயா, 1 மணி நேரம் 8 to 10 பார்க்குறதா இருந்தால் பாருங்க. இல்லையா நீங்கள் வந்து இதே சொன்னது போலவே யூடியூப்பை பார்க்காம மூடி வச்சுட்டுருங்க, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்ன, இது உங்களை கட்டுப்படுத்தினா கண்களின் நிச்சயம் கட்டுப்படுத்த. காதுகளின் நிச்சயம் கட்டுப்படுத்த என்ன பண்ணுங்க, இந்த சினிமா பாட்டுலாம் எல்லாத்தையும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா, இன்னையோடு விட்டு ஒழிங்க. இன்னையோட விட்டு ஒழிங்க. நான் வந்து 5ஆம் தேதி நோன்புலேருந்து அது என்ன தவக்காலம், அந்த விபூதி பதலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லாத. கேட்ட மாத்திரத்துலேருந்து இன்னையிலேருந்தே ஆரம்பிங்க. நம்மளுடைய நோன்பை இன்னையிலேருந்தே ஆரம்பிப்போம். குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? குடியை விடவே முடியலையா? இன்னைய தினம் அந்த அதுல அது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, வாக்கு கொடுங்க. ஆண்டவரே இந்த 40 நாள் நான் தொடமாட்டேன். நீ கவலையப்படாத, இடையில நம்ம தோத்து போயிடுவோம்னு. இடையில உனக்கு இந்த அச்சம் மட்டும் தயவு செஞ்சு வரவே வேணாம். நம்ம தோத்து போயிடுவோம்னு. நீ இஸ்ரேலின் தேவன் முன்னாடி, சர்வ வல்லவர் முன்னாடி, மகிமையின் மேகத்தின் கீழே இருக்கும்போது உன்னை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீ கலங்கம் இல்லாம பயப்படாம இரு. நீங்க வாக்கு கொடுத்துட்டு இருங்க. கட்டாயம் நீங்க அதை மீற மாட்டீங்க. ஆனா 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா 40 நாள் முடியும்னு தயவு செஞ்சு இருக்காத. 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு நோன்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இருக்கு, ஆப்பு இருக்கு. இதோட விட போறது கிடையாது. சாகுமுறை உண்ணா நோன்பு தான் அப்புறம் அதுக்கு அடுத்தது. அப்படி எதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்துது, எதெல்லாம் உங்களை பாவத்தில் வேலை செய்யுது. யாரையுமே அதிகமா நேசிக்காதீங்க. இந்த 40 நாள்ல இது ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. மனுஷரை அதிகமா நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அது மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், ஒரு உறவுகளா இருக்கலாம், நட்புகளா இருக்கலாம், எவனா வேணாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் அவனை அதிகமா அன்பு செய்யற அப்படின்னா இந்த 40 நாள்ல அதையும் தூக்கி போடும். அதுவும் உங்களுக்கு வேணாம். உங்களை எதெல்லாம் பாவத்தில் விலை செய்யுதுன்னு பாருங்க. பாகால் வழிபாட்டுக்கு போகாதீங்க. அந்நிய விக்கிரக கோயில்களுக்கு போகாதீங்க. உங்க நண்பர்கள் அதிகமா நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, அந்த படையல் பொருட்களை வாங்கி சாப்பிட்றதும், அங்க போய் நிக்கிறதும், நிற்கக்கூடாத நேரங்கள்ல நிற்காதீங்க தயவு செஞ்சு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்கப்பா. நண்பர்களை பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். நீ என்ன பண்ணாத, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு எதிரியாக்கிக்காத. ஏன்னா மனுஷன் துரோகம் செய்வான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னைக்குமே உனக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. அதனால எது முக்கியம், யாரை நம்ம வந்து பிரியப்படுத்தணும்னு பாருங்க. முதல்ல ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஆண்டவர் பிரியப்படுற மாதிரி காரியத்தில் ஈடுபடுங்க. எதெல்லாம் உங்களை வந்து ஆட்கொண்டு இருக்கோ, எதெல்லாம் உங்களை கட்டுப்படுத்துதோ
அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு தான் தெரியும். எதெல்லாம் உங்கள வந்து கட்டுப்படுத்துது அப்படி சொல்லி. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இந்த 40 நாள்ல விட்டு ஒழியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மையாலுமே உண்ணா நோன்பு. தாழ்ச்சி எனும் மாறை 4 காரியங்கள். என்னென்ன? 4 காரியங்கள். இன்னைக்கு, நாளைக்கு, இல்ல நாளான்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா பாவ சங்கீர்த்தனம் ஏதோ ஒரு ஃபாதர்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு தாழ்ச்சி எனும் உடையை உடுத்திக்கொண்டு உங்களை அடிமை தலைக்கு உட்படுத்துகிற காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றிவிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த 4 காரியங்கள்ல ஈடுபடுங்க. இதுதான் உண்மையான நோன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை இந்த 40 நாளும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் மகிமையின் மேகமாக அவர் இருந்து உங்களை பாதுகாப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக. உங்களுக்கு பாதுகாக்க உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு பின்னும், உங்களை காவலாய் இருக்க உங்களோடும், உங்களை ஆட்சி செய்ய உங்களுக்குள்ளும் இருப்பாராக. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.